மால்டாக்கு வந்த புதுசுல நான் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் சர்ச்சுக்கு போவேன். அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை டர்சின்ல பூசை முடிஞ்ச அப்புறம் பவுலாலையும் போய் பூசை அட்டன் பண்ணுவேன். என்னல இவன் குட் ஃப்ரைடே வீடியோ போட்டுட்டு சம்மந்தம் இல்லாம என்ன பேசுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னோட லைஃப் குட்டி ஸ்டோரி டைம் இருந்தா கேட்டு பாருங்க. நான் மால்டா வந்து ஃபர்ஸ்ட் 2 மாசம் தான் வீட்டுக்கு ஒழுங்கா பைசா அனுப்புனேன். அடுத்த 6 மாசம் ஒரு 2000 ரூபா அனுப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் வீட்டை ஒட்டி தான் டர்சின் சர்ச்சு. நான் அங்க சண்டே சண்டே போகும்போது என்னோட ஃபாதர் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. நான் இந்தியாலும் சரி இல்ல மால்டாலையும் சரி எப்பவுமே பூசை தொடங்குறதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா ரோசாரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லைன்னா பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரோசாரி பண்ணுவேன். அப்போ அந்த ஃபாதர் என் பக்கத்துல வந்தாரு. மை நேம் இஸ் ஃபாதர் ரோய், ஆர் யூ ஃப்ரம் வேர் அப்படி கேட்டாரு என்கிட்ட. அதுக்கு நான் மை நேம் இஸ் ஆந்தனி, ஐ எம் ஃப்ரம் அழகப்பப்புறம் அப்படி சொல்லல, இந்தியா அப்படி சொன்னேன். அப்புறம் ஒரு பேப்பர்ல அவரோட ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தாரு. இது என்னோட நம்பர், இதுல வாட்ஸ்அப் இருக்கு, எப்பனாலும் நீ என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என் வீடு இந்த சர்ச்சை ஒட்டி தான் இருக்கு, எப்பனாலும் என் வீட்டுக்கும் வரலாம், நான் உன்னோட அப்பா மாதிரி அப்படி சொன்னாரு. அப்புறம் அடிக்கடி பூசை முடிஞ்சு என் பக்கத்துல வந்து பேசுவாரு, பங்களாவுள்ள கூட்டிட்டு போவாரு. அப்புறம் நீ எப்பவுமே ரொம்ப டல்லாவே இருக்க, உனக்கு எதாவது ப்ராப்ளமா, உன்னோட வேலை உனக்கு பிடிச்சிருக்கா, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க, என்னோட பையன் பிறந்து 2 வீக்ஸ்ல நான் இங்க வந்துட்டேன், என்னோட பையனையும் பொண்ணையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதனால என்னால வேலையில ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இந்தியால நான் வந்து 5 கலர் 6 கலர் மிஷின் தான் ஓட்டிட்டு இருந்தேன். இங்க 10 கலர் மிஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பின்ன அந்த ஆப்ரேட்டர் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண